Good morning students, welcome to Kalabharati Academy. இன்றைக்கு டிஸ்கஷன் வந்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் பிளான்ஸ் நீட் கொஸ்டின்ஸ் செஷன் 4 ஒவ்வொரு கொஸ்டினாக போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தி ரப்சர் அண்ட் ஃப்ராக்ஷனேஷன் நாட் யூஸ்வலி அக்கர். ரப்சரோ ஃப்ராக்ஷனேஷனோ நடக்கிறது இல்லை, நாட் யூஸ்வலி அக்கர். எதில்? இன் தி வாட்டர் காலம். வாட்டர் காலம்னாலே என்ன அர்த்தம்? xylem in vessels or tracheids during the ascent of sap. சைலத்தில் தான் சேப்பும் அசன்ட் ஆகும். பிகாஸ் ஆஃப், அப்போ சைலம் சாப் மேல் நோக்கி போகிறதில்ல, அந்த காலம் பிரேக் ஆகிறதில்ல, ஃப்ராக்ஷனேஷன் நடக்கிறதில்ல, ரப்சர் நடக்கிறதில்ல. என்ன காரணம்? பிகாஸ் ஆஃப், அதான் கொஸ்டின். லிக்னிஃபைடு திக் வால்ஸ், இது வந்து மேலே நோக்கி போகிறத இது தடுக்கும். இட் வில் பி எ ஹிண்ட்ரன்ஸ். என்ன அப்போ இது கிடையாது. கொகிஷன் அண்ட் அடிஷன். ஓகே, கொகிஷன் அண்ட் அடிஷன் இஸ் தி கேரக்டர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ். தண்ணி அதனுடைய மாலிகூல்ஸ் ஒவ்வொன்றும் அட்டாச் ஆகும். தட் இஸ் கால்டு கொகிஷன். அண்ட் அட்ஹீஷனுங்கிறது அந்த வாட்டர் எந்த வெசலில் இருக்கோ, எந்த கண்டெய்னரில் இருக்கோ, அது எந்தெல்லாம் அந்த சர்ஃபேஸ் கண்டெய்னருடைய சர்ஃபேஸை ஒட்டி இருக்கோ அதை நோக்கி அது ஒட்டும். தட் இஸ் ஆல்சோ கால்டு அடிஷன். இந்த ரெண்டும் வாட்டருடைய குவாலிட்டி. அதுதான் வாட்டரை வந்து பிரேக் ஆகாமல் எப்பயுமே வச்சுருக்கிறதுக்கான மெயின் குவாலிட்டி. அடுத்து வீக் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புல். கிராவிடேஷனல் புல் கீழ் நோக்கி எடுக்கிறது, இது மேல் நோக்கி போகிறது. ஸோ இந்த கொஸ்டின் டஸ் நாட் அரைஸ். டிரான்ஸ்பிரேஷன் புல் இருக்க தான் செய்யும், பட் தட் இஸ் நாட் தேட் மச் பவர்ஃபுல். டிரான்ஸ்பிரேஷன் புல் ஆக்சுவலாக என்ன செய்யணும்? இந்த ரெண்டு குவாலிட்டியும் வாட்டருக்கு இல்லைன்னா கேப்பை க்ரியேட் பண்ணணும். டிரான்ஸ்பிரேஷன் புல் கேப்பை நிப்பாட்டுறது இல்லை. ஸோ ஆன்சர் கொஹிஷன் அண்ட் அட்ஹீஷன் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். லெட் அஸ் see. The vertical conduction of water, கீழிருந்து மேல் நோக்கி வெர்டிக்கலாக, ஃப்ரம் ரூட் டு ஏரியல் பார்ட்ஸ், ரூட்லேருந்து ஏரியல் பார்ட்ஸ் இருக்குது, ஸ்டெம்மு லீஃப் எல்லாத்துக்கும், இஸ் கால்ட் அசன்ட் ஆஃப் சாப். தி வாட்டர் மாலிகூல்ஸ் ரிமைன் ஜாயின்டு டு ஈச் அதர், தட் இஸ் கொஹிஷன், டியூ டு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கால்டு கொஹிஷன் ஃபோர்ஸ். திஸ் அட்ராக்ஷன் இஸ் டியூ டு தி பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். வாட்டர் மாலிகுலுடைய ஃபார்முலா H2O, because of hydrogen bonds between them. So cohesion force first. Second, the magnitude of this force is very high. Therefore, continuous water column in the xylem cannot be broken, rupture அல்லது fractionation easily due to the force of gravity or other obstructions offered by internal tissues, that is lignified thick walls, in the upward movement of the water. This adhesive property of water, cohesion property பார்த்தோம். What is the adhesive property? Attraction between the water molecules and the walls of the xylem also ensures the continuity of the water column in the xylem. So option B is correct. So option B is correct. So next question, two cells, ரெண்டு செல் இருக்குது, A and B ஆர் கண்டிகுவஸ், ரெண்டு பக்கத்தில் இருக்குது. செல் A has an osmotic pressure of 10 atm. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து 10 இருக்குது, atm இருக்குது, 10 ப்ரெஷர் இருக்குது. டர்கர் ப்ரெஷர் 7 atm. டர்கர் ப்ரெஷர் என்ன? செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் அதனுடைய வால் மேலே கொடுக்கக்கூடிய ப்ரெஷர். என்ன? டிஃப்யூஷன் ப்ரெஷர் டெஃபிசிட், அதாவது டிபிடி, டிஃப்யூஷன் ப்ரெஷர் டெஃபிசிட் 3 atm. அதாவது இது டிபிடி எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, டிஃப்யூஷன் ப்ரெஷர் டெஃபிசிட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் மைனஸ் டர்கர் ப்ரெஷர் இஸ் கால்டு டிஃப்யூஷன் ப்ரெஷர் டெஃபிசிட். அப்போ 10 - 7 = 3. அதான் that is DPT. Okay, cell B has osmotic pressure 8. Okay,
Turgor pressure 3. So 8 minus 3 equal to diffusion pressure deficit is 5. The result will be, result என்னவாக இருக்கும் அதான் பாயிண்ட். ரிசல்ட் என்ன? மூமெண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் செல் பி டு ஏ. செல் பியில் 5 இருக்கு, என்ன இதில் 3 இருக்கு டிபிடி. ஸோ ஏலேருந்து பியிலேருந்து செல் ஏக்கு வாட்டர் மூமெண்ட். நோ மூமெண்ட் ஆஃப் வாட்டர். ஈக்குலிபிரியம் பிட்வீன் த டூ. மூமெண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் செல் ஏ டு பி. ஃபஸ்ட் பாயிண்ட்டு, இது எல்லாமே வித்தியாசம் இருக்கிறனால ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், டர்கர் ப்ரெஷர், அந்த வேறுபாடுகள்னால வரக்கூடிய டிபிடி மூணுமே வித்தியாசப்படுறதுனால 2 செல்லுக்கும் மத்தியில் நோ வாட்டர் மூமெண்ட் இஸ் ராங். தெர் இஸ் நோ ஈக்குலிபிரியம், ஸோ திஸ் இஸ் ராங். அப்போ செல் பியிலேருந்து ஏக்கு போகுமா, ஏலேருந்து பிக்கு போகுமா, அவ்வளோதான் கொஸ்டின். எப்படி போகும்? லோயஸ்ட்லேருந்து ஹையஸ்ட் போகும். ஸோ தி வாட்டர் மூவ்ஸ் ஃப்ரம் லோயர் டிபிடி டு ஹையர் டிபிடி. ஸோ இதில் லோயர் டிபிடி எது? லோயர் டிபிடி இஸ் 3, ஹையர் டிபிடி இஸ் 5. செல் ஏ இஸ் லோயர், செல் பி இஸ் ஹையர் இன் டிபிடி. சரியா? ஸோ த வாட்டர் என்டர்ஸ்னு போட்டிருக்காங்க, என்டர்ஸ் இன்டு த செல் as a result of diffusion pressure deficit DPD of cells sap. என்ன? this is because திருப்பி பாருங்க, the water moves from lower DPD to higher DPD. So cell A is lower, cell B is higher, so A to B is the correct answer. சரியா? that is from cell A to cell B. This is because when a cell is placed in pure water, the water enters into the cell as a result of the diffusion pressure deficit. Okay, and the DPD calculation, in osmotic pressure minus Turgor pressure is the இது. So answer cell A to B, movement of water from cell A to B, D, option D is correct. Okay, next question, translocation of organic solutes. Organic solutesனால என்ன அர்த்தம்? இன்ஆர்கானிக் இல்லை, ரூட் அப்சார்ப் பண்ணுறது இன்டிமெயின் இன்ஆர்கானிக். ஸோ ஆர்கானிக் மீன்ஸ் ஃபோட்டோசிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ், சிந்தசிஸ் பண்ணப்பட்ட மெட்டீரியல்ஸ். solutes in sieve tubes. sieve tubes எல்லாம் இருக்குது ஃப்ளோயம். மெம்பர்ஸ் இஸ் சப்போர்ட்டட் பை ஃப்ளோயத்தில் இருக்கிற sieve tube மெம்பர்ஸுக்கு என்ன டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் ஆர்கானிக் solutes, உற்பத்தி பண்ணப்பட்ட ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட நியூட்ரியன்ஸை டிரான்ஸ்லோகேஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நார்மலாக என்னாகும்? உற்பத்தியாகும். ஸ்டோரேஜ் தனி பிளேஸ், ஸ்டோரேஜ் மேபி டியூபர், என்ன ஒரு கிழங்குல போய் ஸ்டோர் பண்ணுவோம், ஃப்ரூட்டில் போய் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் பிளேசஸ் கொண்டு போகும். தட் இஸ் கால்ட் டிரான்ஸ்லோகேஷன். அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது எது? அதான் கேள்வி. ஸோ கொஸ்டின், பி புரோட்டீன்ஸ், மாஸ் ஃப்ளோ இன்வால்விங் எ கேரியர் அண்ட் ஏடிபி, cytoplasmic steaming, root pressure and transpiration pull. Root pressure, transpiration pull concerned with xylem. This is question of phloem. Cytoplasmic steaming இது நடக்கும், பட் ஒரு செல் டு இன்னொரு செல் cytoplasmic steaming. ஸோ இது டிரான்ஸ்லோகேஷனுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணாது. மாஸ் ஃப்ளோ இன்வால்விங் எ கேரியர் அண்ட் ஏடிபி இது கரெக்ட். ஏன்னா இது இலைகளில் உற்பத்தியாகி ஸ்டெம்ஸ் வழியாக சென்ட்ரல் ஸ்டெம்முக்கு வரணும், பிரான்ச்சஸ் வழியாக. என்ன வரும்போதே லீவ்ஸுக்கு, ஃப்ளவர்ஸுக்கு, ஃப்ரூட்ஸுக்கு, சீடுக்கு எல்லாத்துக்கும் தேவையான ஸ்டோரேஜுக்கு ஃபுட் மெட்டீரியல் அனுப்பணும், யூட்டிலிட்டிக்கு அனுப்பணும், ப்ளஸ் ரூட்டுக்கு அனுப்பணும், ப்ளஸ் ரூட்டில் டியூபர்ஸ் ஃபார்ம் ஆனால் அதுக்கு அனுப்பணும். ஸோ திஸ் வில் பி தி கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் பி. ஸோ லெட் அஸ் see. According to mass flow hypothesis, this is mass flow hypothesis, the transport of organic solutes, produce பண்ணப்பட்ட organic solutes, takes place from source to sink. Source, place of production, that is place of photosynthesis, to the sink, storage cells. So this transport also depends on metabolic energy, that is the ATP,
ஏடிபி அதுக்கு தேவைப்படுது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். அக்கார்டிங் டு சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் ஹைபாத்திசிஸ், இந்த ஸ்ட்ரீமிங் ஹைபாத்திசிஸ் யார் கொடுத்தா? விச் வாஸ் given by டி வேரியஸ் in 1885.